சாத்தனூர் அணையின் உபரி நீரை நத்தன் கால்வாயில் இணைக்க 304 கோடி ரூபாயில் திட்டம் செயல்படுத்தப்படும். விழுப்புரம் மாவட்டத்திற்கு 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். துப்பாக்கிச்சூடு நடத்தி காரைக்காலைச் சேர்ந்த 13 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை. காயமடைந்த 2 பேருக்கு யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை. விளக்குகளை அணைத்துவிட்டு திடீரென வந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையினர். நடுக்கடலில் மீனவருக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து தப்பி வந்த மீனவர் பேட்டி. நேற்று இரவு நைட்டு 10 மணி அளவில் கோடியார தென்கிழக்கு பகுதியில் வலை இழுத்து கொண்டிருந்தோம். 20 விசைப்படுக காரைக்கால் சேர்ந்த 20 விசைப்படுக வலை இழுத்து கொண்டிருந்தப்போ காரைக்காலை சேர்ந்த மெதிலான் போட்டு என்ற படகுகிட்ட வந்து ஸ்ரீலங்கா கடற்படை துப்பாக்கி சூடு பண்ணாங்க. துப்பாக்கி சூடு பண்ணி 2 மீனவர்கள் மேலே துப்பாக்கி புல்லட் பாய்ஞ்சிருச்சு. பாயவும் நாங்கள் 20 விசைப்படம் வலையை வெட்டி விட்டு ஓடியாந்துட்டோம். அந்த கோடியார இழுத்துருந்தப்போ மெதிலான் என்ற போட்டில் மட்டும் வந்து 2 நேவி வந்து ஏறிட்டாங்க. ஏறி 2 பேருக்கு புல்லட் பாய்ஞ்சவும் எல்லாரையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. உயர்கல்வி வளர்ச்சிக்கு ஆளுநர் தடையாக இருப்பதாக அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழக வேந்தர் என்கிற முறையில் செயல்படவில்லை என்றும் விமர்சனம். பஞ்சாபில் தாக்குதல் நடந்த நிலையில் சென்னை திரும்பிய கபடி வீராங்கனைகள். போட்டியின் முடிவு குறித்து முறையிட்ட போது நடுவர் தாக்கியதாக பேட்டி. நடைபெற்ற பிளேயர்ஸ்க்கு நடுவில் ஒரு தகராறில் நம்ம மாணவிகளுக்கு சில பேருக்கு காயங்கள் ஏற்பட்டு ஒரு சில நேரம் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் உடனடியாக நான் என்னுடைய கல்லூரிக்கு எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவித்த தகவல் மூலியமாகவும் எங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு என்கொயரி பண்ணுறதுக்காக. அந்த நிமிஷம் சார் எங்களுடைய டெப்டி சிஎம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபோனில் பேசினதுக்கப்புறம் ஒரு கபடி வீராங்கனைக்காக தமிழ்நாட்டிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண வீராங்கனைக்காக அவங்க மாநிலத்திலேருந்து அவங்க டெப்டி சிஎம்ஏ கால் பண்ணி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ் எல்லாரும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக எங்களை அனுப்பி வச்சாங்க சார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் அருகே பட்டப்பகலில் ரவுடி சரமாரியாக வெட்டி கொலை. வைகுண்ட ஏகாதசி பரிவேட்டி விழா தொடர்பான மோதலால் 6 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்ததாக தகவல். நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியது திராவிடமே என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி தந்தது திராவிடம் தான் எனவும் பேச்சு. திமுக தோன்றியதே சமூக நீதியை நிலைநாட்டத்தான். பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு திமுக ஆட்சியில் தான் உயர்த்தப்பட்டுள்ளது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின விளிம்பு நிலை மக்களோட முன்னேற்றத்திற்காக தங்களை முழுமையாக ஒப்படைச்சுக்கிட்ட சமூக நீதிக்கான இயக்கம். திராவிட இயக்கம் தோன்றினதே சமூக நீதி நிலைநாட்டத்தான். 1921ஆம் ஆண்டு எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கினது நீதி கட்சி ஆட்சி. இந்த இடஒதுக்கீட்டு முறைக்கு உச்சநீதிமன்றத்தால் ஆபத்து வந்தப்போ கடுமையாக போராடி 1950ஆம் ஆண்டு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை செய்ய வச்சவங்க தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும். ஆழ்கடலில் கண்டெடுத்த நன்வித்து பொன்முடி. விழுப்புரத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இருக்கக்கூடிய பொன்முடியவர்கள் மாணவ பாதையில நடக்க தொடங்கி துடிப்புமிக்க போராளியாக செயலாற்றக்கூடியவர். அவரை பத்தி தலைவர் கலைஞர் சொன்னதைத்தான் நான் நினைவுபடுத்துகிறேன். ஆழ்கடல்ல கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி. திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் குறைகளை மட்டுமே கூறுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நிதி இல்லை என புலம்பாமல் மக்களுக்கான அரசாக செயல்பட்டு வருவதாக பேச்சு. நமக்கு நிதி ஒன்றுதான் தடையை தவிர வேற எந்த தடையும் கிடையாது. அதுலயும் நிதி இல்லைன்னு புலம்பிட்டு இருக்காம மக்கள் குறைகளை நீக்கிற அதை நீக்கி நிறைவேற்றுகிற அரசா திமுக அரசு இருக்கு. சில எதிர்க்கட்சி தலைவர்கள் வெறும் குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆட்சியோட குறை இல்ல, அவங்க சிந்தனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடு. உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் கண்காணிப்பு கோபுரம் சரிந்ததில் 7 பேர் உயிரிழந்த சோகம்.
ஆதிநாத் கோயிலில் லட்டு திருவிழாவில் மரத்தாலான கண்காணிப்பு கோபுரம் சரிந்து விழுந்து விபத்து. ஜனவரி 25 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைதானதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு. மீனவர்கள் கைதுக்கு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவது திமுக அடுத்த வேலையை பார்க்க சொல்கிறது என்றும் குற்றச்சாட்டு. சேலம் அரிசிபாளையத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை. கடன் தொல்லை காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை விசாரணையில் தகவல். குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான ஆராட்டுக்குடி எனும் பகுதியில் உள்ள வளைவான பகுதியில் லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தாய்லாந்தில் பாங்காங்கில் நடைபெற்ற கூலி படப்பிடிப்பு முடிவுற்ற நிலையில் சென்னை திரும்பினார் நடிகர் ரஜினிகாந்த். அஜித் குமாருக்கு பத்மபூஷன் அறிவிக்கப்பட்டதற்கு ரஜினி வாழ்த்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.